அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு வாரந்தோறும் எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை இடம்பெறுகின்றது. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் அஜ்மார் மாஸ்டர் அவர்களும் பொறியியல் ஆய்வாளர் அருஸ் அவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி வாரந்தோறும் இடம்பெறுகிறது. இங்கே கலையத்தில் இருவரும் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம் மாஸ்டர் அவர்களே. வணக்கம் சிவஞானி. வணக்கம் அருஸ். வணக்கம் மாஸ்டர் அவர்களே. வணக்கம் மாஸ்டர். இன்றைய ஆசிரியர் தலையங்கம் என்ன என்று கூறுங்கள். இன்றைய ஆசிரியர் தலையங்கம் 22/5/2026 பிரித்தானிய காலனித்துவத்திடம் இருந்து ஈழத்தமிழரிடம் இறமை மீளவும் மீண்டு 54வது ஆண்டு. இதனை மையமாக வைத்தான் இந்த ஆசிரியர் தலையங்கம் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது, உலக அரசியல் வரலாற்றில் இலங்கை தீவில் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் முதலாக இன்று வரை தொன்மையின் தொடர்ச்சியான இறமையுடன் வாழ்ந்து வரும் உலகின் மூத்த குடிகளில் ஒன்றான ஈழத்தமிழர்களின் இறமை 176 ஆண்டுகளாக பிரித்தானிய காலனித்துவ ஆட்சியாளரிடம் இருந்து இயல்பாகவே ஈழத்தமிழரிடம் மீளவும் மீண்டு 54வது ஆண்டு 22/5/2026 பதிவாகியது. அது குறித்த வரலாற்று சான்றுகளை இலக்கிய வாரத்தில் மீள் நினைவூட்ட விரும்புகின்றது. முதலாவது, ஈழத்தமிழர்கள் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் முதலாக இலங்கை தீவில் தொன்மையும் தொடர்ச்சியுமான இறமையுடன் இன்று வரை வாழ்ந்து வரும் உலகின் மூத்த குடிகள் என்பதை இலக்கு முதலில் தெளிவாக்க விரும்புகின்றது. எங்களுடைய பலருக்கு இதுல கூட சந்தேகமா இருக்கிறது. இரண்டாவது, ஈழத்தமிழர்கள் நவீன அரசாக உலக வரலாற்றில் 13ஆம் நூற்றாண்டு முதல் 16ஆம் நூற்றாண்டு வரை விளங்கிய யாழ்ப்பாண அரசை போர்த்துகேய காலனித்துவ ஆட்சியாளர் 1619 ஈழத்தமிழருடன் 115 ஆண்டுகள் பலவிதத்திலும் முயன்று கடைசியாக கைப்பற்றினர். 22/6/1688 ஈழத்தமிழரின் யாழ்ப்பாண அரசின் இறமை, போர்த்துகேயரிடம் இருந்த அந்த இறமை அன்றைய தினத்திலே உள்ளாந்தர் டச்சுக்காரர் போர்த்துகேயரை கைப்பற்றியதால் அவர்களிடம் சென்றது. 22/9/1795 லண்டன் கிழக்கிந்திய கம்பெனி மதராஸிலிருந்து இன்றைய சென்னை தமிழகத்தையும் ஈழத்தையும் ஒரே அரசியலாக ஒரே சட்டமும் நிதியும் கொண்டு ஆளத் தொடங்கிய போது யாழ்ப்பாண அரசின் நிலைமை டச்சுக்காரிடமிருந்து பிரித்தானியரை சென்றடைந்தது. இவ்விதமாகத்தான் தமிழர்களுடைய இறமை பிரித்தானியரிடத்துல சென்றடைந்த முதல்கட்ட வரலாறாக இருக்கின்றது. ஆயினும் கண்டியரசனை 1815 ஈழத்தமிழரின் வன்னியரசனை 31/10/1832 பிரித்தானிய காலனித்துவ ஆட்சியாளர்கள் கைப்பற்றும் வரை கண்டியரசின் இறமையும் வன்னியரசின் இறமையும் தனித்தனியாக இருந்தன. இதன் பின்னரே 1833 மார்ச்சில் கோல்புருக் கெமரான் அரசியல் சீர்திருத்தத்தின் மூலம் இலங்கை தீவு முழுவதிலும் ஒற்றையாட்சி ஆட்சியாளராக பிரித்தானிய பேரரசு தன்னை கட்டமைத்தது. பிரித்தானிய காலனித்துவ அரசின் நீதி முறைமைக்கும் பொருளாதார முறைமைக்கும் இராணுவ நலன்களுக்குமாக இலங்கை தீவில் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் முதலாக தொன்மையும் தொடர்ச்சியுமான இறமையுடன் வாழ்ந்து வரும் ஈழத்து தமிழர் எனப்படும் இலங்கை தமிழ் தேச இனத்தையும் அதனுடைய இறமையையும் சிங்கள தேச இனத்தையும் அவற்றின் தனித்தனியான அரசுகளின் நாட்டெல்லைகளையும் ஒன்றாக மக்கள் விருப்ப பெறப்படாது பிரித்தானிய காலத்தின் அரசு இணைத்தது. இதன்படி சிலோன் என்னும் அதுவரை இலங்கை தீவின் வரலாற்றில் இல்லாத ஒற்றையாட்சி பிரித்தானிய காலனித்துவ அரசை பிரித்தானியா நிறுவியது. சிலோனின் தேச மக்களாக சிலனிஸ் என்னும் அதுவரை இலங்கை தீவின் வரலாற்றில் இல்லாத தேச மக்கள் இனம் ஒன்றையும் பிரித்தானியா செயற்கையாக கட்டமைத்தது வரலாறாக இருக்கின்றது. இந்த பிரித்தானிய காலனித்துவ ஆட்சியில் இழந்த தங்கள் இறமையை மீளப்புறவே தமிழர்களும் சிங்களவர்களும் தனித்தனியாக இணைந்தும் பல வழிகளில் 1833 முதல் போராடினார்கள் என்பது வரலாறு. 1920களில் சிங்கள இடதுசாரி தலைவராக இலங்கை தீவில் முற்போக்கு கட்சி அமைத்து தன்னை வெளிப்படுத்த தொடங்கிய SWRD பண்டாரநாயக்க பத்திரிகைகளுக்கு 19/5/1926, அதாவது இன்றைக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பு 6 ஆக்கங்களில் இலங்கை தீவுக்கு கூட்டாட்சி முறைமையை காலனித்துவத்திடம் இழந்த யாழ்ப்பாண அரசினதும் கண்டி அரசினதும் கோட்டை அரசினதும் ஆட்சியை அந்தந்த அரசுகளின் மக்கள் முழு அளவில் மீளப்பெற ஏற்புடையது என்று எழுதி இலங்கை தீவில் கூட்டாட்சியை பிரித்தானிய காலனித்துவ அரசிடம் கேட்ட முதல் இலங்கை அரசியல்வாதியாக விளங்கினார். யாழ்ப்பாண நாட்டுச்சபை, கண்டி நாட்டுச்சபை, காலி நாட்டுச்சபை மூன்றினதும் தனித்துவமான தன்னாட்சி உரிமையின் அடிப்படையில் மக்கள் தமது அரசியல் உரிமைகளை மீளப்பெறுவர் என சிலோனுக்கு பொறுப்பாட்சியை வழங்க பிரித்தானிய காலனித்துவ அரசால் நியமிக்கப்பட்ட டொனால்ட் கமிஷனிடம் அவரே 1932 முதலில் கோரினார். ஆனால் பிரித்தானிய காலனித்துவ அரசாங்கம் 4/2/1948 தாங்கள் செயற்கையாக உருவாக்கிய சிலோன் அரசுக்கு சுதந்திரத்தை வழங்குகையில் ஈழத்தமிழர்கள் இறமையை சிங்கள பெரும்பான்மை ஒற்றையாட்சி பாராளுமன்ற முறைமைக்குள் சிங்களருடன் இணைத்த சோல்வெரி அரசியல் சீர்திருத்தத்தின் மூலம் சுதந்திரம் வழங்கியது. இதன் மூலம் தமிழர்கள் மேல் சிங்கள நவகாலனித்துவ ஆட்சி முறையையும் சிங்கள பெரும்பான்மை ஒற்றையாட்சி பாராளுமன்ற கொடுங்கோன்மை ஆட்சியினையும் பிரித்தானியா ஏற்படுத்தியதால்
ஈழத்தமிழர் தேசிய பிரச்சினை காலனித்துவத்தால் ஏற்படுத்தப்பட்டு காலனித்துவத்தால் தீர்க்கப்படாத ஐக்கிய சபையால் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனையாக இன்றும் உள்ளது என்பது இலக்கு நூல் கவனப்படுத்தி இப்பிரச்சினை தீர்வு வரும் வரை ஈழத்தமிழர்களுக்கு ஐக்கிய சபையின் சிறப்பு பிரதிநிதிகளை ஈழத்தமிழர் இருப்பையும் வாழ்வையும் பாதுகாக்க நியமிக்க உலகெங்கும் புலம்பெயர்ந்து வாழும் ஈழத்தமிழர்கள் கேட்க வேண்டும் என்பது இலக்கின் இவ்வாறு கருத்தாக உள்ளது. சிலோனின் சுதந்திரத்துக்கு பின்பும் சோல்பரி அரசியலமைப்பின் 29(2) பிரிவு ஈழத்தமிழர்களதும் சிங்களர்களதும் தனித்தனியான இறைமைகளின் உயர் இறைமையாளராக பிரித்தானிய முடிக்குரிய அரசியை விளங்கினதாலும் அரசின் தலைவியாக அவரே தொடர்ந்ததாலும் தமிழ் அரசியல்வாதிகள் ஜனநாயக வழியில் போராடி தங்கள் அரசியல் உரிமை அடையலாம் என 24 ஆண்டுகள் முயற்சித்தனர். இவ்வாறு பிரித்தானிய அரசிடம் இறைமை பகிரப்பட்ட நிலையிலேயே சிலோனுக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டது என்பதற்கு ரஷ்யா 1948 முதல் 1956 வரை சிலோனுக்கு தனியான உறுப்புரிமையை ஐக்கிய சபையில் கிடைப்பதை தனது ரத்ததிகாரத்தை பயன்படுத்தி சிலோனின் மீவியர் இறைமை தொடர்ந்து பிரித்தானிய மகாராணியமே இருப்பதால் அதனை தனியான நாடாக அனுமதிக்க இயலாதென காரணம் காட்டி தடுத்தமை அனைத்துலக சட்ட சான்றாக இருக்கின்றது. இது ஈழத்தமிழரின் சிங்களவர்களின் இறைமை தொடர்ந்தும் பிரித்தானிய அரசிடமே இருப்பதை உலகுக்கு தெளிவாக்கியது. அதாவது ஈழத்தமிழர்களுடைய இறைமையாக இருந்தாலும் சரி, சிங்களவர்களுடைய இறைமையாக இருந்தாலும் சுதந்திரத்துக்கு பின்னரும் 72ஆம் ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி வரை பிரித்தானியாவே இருந்தது என்பது மிக முக்கியமான ஒன்றாக விளங்குகிறது. அத்துடன் கோடீஸ்வரன் வழக்கில் பிரித்தானிய பிரிவு கவுன்சில் சிலோன் அரசாங்கத்தின் சிங்களம் மற்றும் சட்டம் சோல்பரி அரசியலமைப்புக்கு எதிரானது என்பதால் அதனை மீளப் பெறுவதுடன் கோடீஸ்வரனை வேலையை விட்டு விலக்கிய நாள் முதலான சம்பளத்தை கொடுத்து மீளவும் பதவியில் அமர்த்த வேண்டும் எனவும் வழங்கிய தீர்ப்பு உள்நாட்டு சட்ட ரீதியாகவும் பிரித்தானியாவோட முறைமை தொடர்ந்ததை சிலோன் அரசுக்கு உணர்த்திய வரலாறாக உள்ளது. இந்த பிரித்தானிய பிரிவு கவுன்சிலின் தீர்ப்பு கட்டுப்பட மறுத்து 22/5/1972 ஸ்ரீமா பண்டாரநாயக்கா தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஸ்ரீலங்கா இடதுசாரி கட்சியினருடனான கூட்டாட்சி அரசாங்கம் சோல்பரி அரசியலமைப்பை வன்முறைப்படுத்தி சிலோன் பாராளுமன்ற கட்டடத்துக்கு வெளியே நவரங்களா மண்டபத்தில் சிங்கள பௌத்த சோசியலிச குடியரசை தன்னிச்சையாக பிரகடனப்படுத்தியது. இந்த அரசியலமைப்புக்கான அரசியல் நிர்ணய சபையில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 3/2க்கு மேலானவர்கள் பங்கு பெற்றாததனால் ஸ்ரீலங்கா சிங்கள பௌத்த சோசியலிச குடியரசு அரசியலமைப்புக்கு ஈழத்தமிழர்களை ஆட்சிப்படுத்தும் சட்ட தகுதி இழப்பு ஏற்பட்டது. இதனால்தான் நாங்கள் அரசற்ற தேச மக்களாக இருக்கிறோம் என்ற நிலை தோன்றியது. இதனால் ஈழத்தமிழ் இறைமையை சிங்களவர்கள் நினைத்த சோல்பரி அரசியலமைப்பின் நினைப்புக்கான பாதுகாப்புகளாக இருந்த சோல்பரி அரசியலமைப்பின் 29(2) இந்த குடியரசு அரசியலமைப்பு வன்முறைப்படுத்தியதால் பிரித்தானியரிடம் இருந்த ஈழத்தமிழ் இறைமை ஈழத்தமிழரை மீண்டது. ஈழத்தமிழர்கள் அரசற்ற தேசிய இனமாக நேஷன் வித்தவுட் ஸ்டேட்டாக மாறினார்கள். இதனால் அன்று முதல் இன்று வரை அரசற்ற தேசிய இனமான ஈழத்தமிழர்கள் தேசிய பிரச்சனை என்பது தங்களின் மக்கள் இறைமை தங்களுக்கு தரும் தன்னாட்சி உரிமையின் அடிப்படையில் ஈழத்தமிழர்கள் தங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை தாங்களே நிர்ணயித்து தங்களின் பாதுகாப்புடன் கூடிய அமைதி வாழ்வையும் வளர்ச்சிகளையும் தாங்களே உறுதிப்படுத்தல் என்பதாக உள்ளது. 1975ஆம் தேதிய காங்கேசந்துறை தொகுதியில் நடைபெற்ற ஈழத்தமிழரின் தன்னாட்சி பிரகடனத்துக்கான அடையாள குடியேற்றம் அதில் 10,000 மேலதிக வாக்களால் வெற்றி பெற்ற தந்த செல்நாயம் அவர்களின் 10/2/1975ஆம் தேதிய ஸ்ரீலங்கா தேசிய சபை தன்னாட்சி பிரகடனம் அத்துடன் தான் 24 ஆண்டு காலமாக கேட்டு வந்த கூட்டாட்சி கோரிக்கையிலிருந்து அந்த ஸ்ரீலங்கா தேசிய சபை தன்னாட்சி பிரகடனத்திலேயே விலகி ஈழத்தமிழரின் தன்னாட்சியின் அடிப்படையில் தன்னாட்சி அவர்களுக்கான பாதுகாப்புடன் கூடிய அமைதியையும் வளர்ச்சிகளையும் தரும் என்பது உலக உறுதிப்படுத்தியமை மற்றொரு வரலாற்று மாற்றம். தன்னாட்சி பிரகடனம் ஈழத்தமிழரின் அரசியல் கொள்கையாகவும் அதன் அடைதல் என்பது அரசியல் கோட்பாடாகவும் 14/5/1976ஆம் தேதி வட்டுக்கோட்டை தீர்மானத்தால் உலகுக்கு அறிவிக்கப்பட்டு 1977 தமிழர் தாயக குடியேற்றத்தின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டு தமிழீழ தேசிய சபைக்கான அரசியலமைப்பினை வெல்பவர் எழுதுவர் என தெரிவிக்கப்பட்டு இதனை ஜனநாயக வழிகள் ஸ்ரீலங்கா ஏற்க மறுத்தால் எந்த வழிகளும் அடைவோம் என்ற அந்த குடியேற்ற மக்களாணியை 1978 முதல் 2009 வரையிலான ஈழத்தமிழரின் நடைமுறை அரசுக்கான அனைத்துலக சட்ட தகுதியை வழங்கியது என்பது வரலாறு. இந்த ஈழத்தமிழ் வரலாற்று பெருமான வளர்ச்சியை கவனத்தில் எடுத்து பண்டாரநாயக்கா கால 100 ஆண்டு பழமை சரக்காக உள்ளதும் தந்தை செல்வநாயகம் அவர்களால் கைவிடப்பட்டதுமான கூட்டாட்சி கோரிக்கையில் மக்களை மயக்காது காலத்துக்கேற்ற இடத்துக்கேற்ற வகையில் ஈழத்தமிழரின் காலனித்துவத்தால் கைப்பற்றப்பட்ட யாழ்ப்பாண வன்னியரசுகளின் நிலம் ஈழத்தமிழர்களால் இந்த மண் எங்களின் சொந்தமன் எனப்படுவது பிரிவினை அல்ல. அதன் அடிப்படையிலே ஈழத்தமிழர்கள் மண்மையிலான உரிமை தாயக உரிமை ஏற்கப்பட்டாலே அது ஈழத்தமிழருக்கான சமத்துவ சகோதரத்துவ சுதந்திர வாழ்வு உருவாக்கும் என்னும் உண்மையின் அடிப்படையில் இந்த ஈழத்தமிழ் இறைமை அவர்களிடமே மீண்ட வரலாற்றின் 54 ஆண்டு முடிவடைந்த நிலையிலாவது ஈழத்தமிழர்கள்
தேச நிர்மாணத்தை முன்னெடுக்க வேண்டும் என்பது இலக்கின் இவ்வாறு எண்ணமாக உள்ளது. இவ்வாறு ஒரு தொன்மையான மக்களிடம் தனது வாழ்வை உறுதிப்படுத்த எடுக்கும் முயற்சிகளை வெறுமனை பயங்கரவாதம் என முடக்க வேண்டாம் என உலக மக்களிடமும் நாடுகளிடமும் உலக அமைப்புகளிடமும் புலம்பெயர்ந்து வாழும் ஈழத்தமிழர்கள் ஒன்றுபட்டு கோரினாலே தாயகத்தில் மக்களுக்கான அரசியல் எதிர்காலம் உலகால் உறுதி செய்யப்படும் என்பதை இலக்கு வலியுறுத்தி கூற விரும்புகிறது. இதனை 22/5/2026 54வது ஆண்டாக ஈழத்தமிழர்களிடம் அவர்களுடைய இறைமை மீண்ட நிறைவு ஆண்டு வருகிறது. ஆனால் 54 ஆண்டுகளில் ஈழத்தமிழர்களே தங்களுக்கு இறைமை இருக்கா என்று சொல்லிய தாங்களே எழுப்புகிற ஒரு பரிதகமான நிலையில் இருக்கின்றார்கள். ஒரு வரலாற்றினுடைய ஒரு பரிணாம வளர்ச்சியை, அந்த வரலாறு முடிவு செய்த ஒன்றை அந்த மாதிரியாக பார்க்கிறார்கள். அது மட்டுமில்லை, அந்த தன்னாட்சி உரிமை என்பது காலத்துக்கேற்ற புதிய விளக்கங்களை எல்லாம் பெறுகிறது. அது தன்னாட்சி உரிமை என்று சொன்னால் பிரிந்து போகிற உரிமை என்று கருத்து அல்ல. அந்த தன்னாட்சி உரிமை என்பது உள்ளக தன்னாட்சி உரிமையை கொண்டு ஒரு அரசுடன் வாழ முடியாத நிலை உறுதிப்படுத்தப்படுகிற நிலையில்தான் வெளியக தன்னாட்சி உரிமையை கொண்டு அது உலக நாடுகள் இடத்துல நாங்கள் கேட்டு அவர்கள் அதனை தீர்த்து வைப்பதற்கு முடியாது என்ற நிலையில் தான் பிரிந்து செல்லும் உரிமையாக மாறும். ஆகவே தன்னாட்சி உரிமை என்பது எடுத்த எடுப்பிலே ஒரு பிரிவினவாதம் என்றோ அல்லது ஒரு நாட்டினுடைய அமைதியை பாதுகாப்பை குலைக்கிற செயற்பாடு என்று கருதுவது அரசியல் தெரியாதவர்கள் செய்கின்ற செய்கை. அதற்கேற்ற மாதிரியாக மக்களை அவர்கள் உசுப்பேற்றுவார்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே இந்த உண்மைகளை இந்த வாரத்திலே சிந்திக்க வேண்டிய நிலை இருக்கிறது என்றால் எல்லோருக்கும் தெரியும். இப்பொழுது அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த அரசியலமைப்பை உருவாக்குவதில் பலரும் பல வழிகளில் முயன்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் யாருமே ஒருங்கிணைந்து மக்களுடைய மண்ணினுடைய வரலாற்றினுடைய வளர்ச்சியின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட மக்கள் ஆணையின் அடிப்படையில் எதையுமே செய்வதாக தெரியவில்லை. ஏதோ ஒரு அரசியல் ஜாகன்ஸ் என்று சொல்லப்படுகிற அரசியல் சுலோகங்களை பேசுகிறார்கள். ஆருடைய அறிக்கை எடுத்தாலும் மிக அழகாக இருக்கிறது. ஆனால் உள்ளே போனால் அது எவ்விதமாக கடைசியாவது ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடமே இவர்கள் போய் தங்களுக்கான எல்லாவற்றையும் கேட்கிற நிலையாக இருக்குமாக இருந்தால் கடைசி மட்டும் தமிழர்களுடைய மண்ணின் மேலான அந்த சொந்தமன் என்ற உரிமையோ அல்லது மக்களுக்கு இருக்கின்ற தன்னாட்சி உரிமையின் அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ற அந்த அடிப்படை உரிமைகளோ இல்லாது போய்விடும். அதுதான் இப்ப இருக்கின்ற பிரச்சனை. அந்த ஒரு விழிப்புணர்வை கொண்டு வருவதற்காகத்தான் இந்த வாரத்திலே இந்த ஆசிரியர் தலையங்கத்தை எழுத வேண்டி வந்தது. நன்றி மாஸ்டர். நீங்கள் உலகத்தை ஒரு முறை சுத்தி வந்தீர்கள் என்றால் எங்கெங்கெல்லாம் பிரித்தானியர்கள் இருந்தார்களோ அங்கெங்கெல்லாம் தலையடியை உருவாக்கிவிட்டு இங்க பாருங்கள், நடக்கின்ற போர் நடக்கின்ற எல்லா இடமும் இவர்களால் தான் இது நடந்தது. அதைத்தான் என்னால் கூற முடியும். நன்றி மாஸ்டர். அரசு மாஸ்டர், இந்த வரலாற்று பிழைகள் சுய நிர்ணய உரிமை என்று சொல்லும் பொழுது பிரித்தானியருடைய ஆட்சி காலம் கொண்டு வரப்பட்ட ஒற்றை ஆட்சியை கொண்டு வந்த அந்த முறைமைகள், நிர்வாக எல்லைகள் மற்றும் தமிழ் மக்களுடைய அந்த பாரம்பரிய தாயக கோட்பாடு பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டதுதான். அதிலிருந்து நாங்கள் மீண்டும் எம்மை அந்த இடத்துக்கு முழுமையாக வரவில்லை என்றாலும் கூட ஓரளவுக்கு நாங்கள் அந்த இடத்துக்கு செல்வதற்கு என்ன வழிகள் இருக்கிறது? இப்ப மாஸ்டர் கூறியிருந்தார், அரசியல்வாதிகளை பொறுத்த மட்டும் ஜாகன்ஸ்களை கூறும் பொழுது அது சமூக வலைத்தளங்களுக்கு பியூட்டிஃபுல், நல்லா இருக்கும், கேட்க பார்க்க வாசிக்க சிறப்பாக இருக்கும். ஆனால் யதார்த்தமாக அதை எவ்வாறு நடத்தலாம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? சிங்களவர்கள் ஒன்றை அண்மையில் சிங்கள அமைச்சர் ஒருவர் கூறியிருந்தார். February 4 சுதந்திர தினம் என்று 48 கிடைச்ச சுதந்திர தினத்தை கொண்டாடுவதை விட 72ஆம் ஆண்டை தான் தாங்கள் கொண்டாட வேண்டும் பெருமெடுப்பில் என்று. ஏனென்று சொன்னால் அதுதான் அவர்களுக்கு முழு உரிமையையும் கொடுத்தது, முழு இறமையையும் சிங்களவர்களுக்கு கொடுத்தது என்று அவர் கூறியிருந்தார். அண்மை இவர்கள் தவறாக கொண்டாடுகிறார்கள். உண்மையில் கொண்டாட வேண்டியது 72 தான். அதுவரையிலும் தாங்கள் பிரித்தானியாவிடம் அடிமையாக இருந்தோம், அல்லது தமிழ் மக்களுக்கு பிரித்தானியா ஏதோ ஒரு வகையில் ஒரு அரணாக இருந்தது. ஆனால் முற்று முழுதாக தங்களிடம் அந்த உரிமையை தந்தது 72 என்று சொல்லி. நீங்கள் சொன்னது சரி, பிரித்தானியா எல்லா இடமும் இருந்தது, பிரித்தானியா பிரச்சனையை கிளப்பியது. இப்போது நீங்கள் ஈரான்ல பாத்தீங்கன்றாலும் எங்க பாத்தீங்கன்றாலும் அங்க இருக்கிற குழுக்களுக்கு ஆயுதங்களை கொடுத்து எங்கேயும் அவர்கள் பிரச்சனையை உருவாக்குவது அவர்களுடைய தொழில், அது அவர்களுடைய தொழில். ஆனால் அந்த பிரச்சனையை சிங்களவர்கள் எப்படி தங்களுக்கு சாதகமாக்கினார்கள் அதுதான் முக்கியம். அவங்க பிரச்சனைக்காரர்கள், அவங்க பிரச்சனை தான் உருவாக்குவாங்க. அவங்க பிரச்சனை உருவாக்கல என்றா தான் அதிசயம். பிரச்சனை உருவாக்குறது ஒரு நாளும் அதிசயமா இருக்கு. இப்ப அதை எப்படி நாங்கள் கையாண்டிருக்க வேண்டும் என்றால், இப்ப கோடீஸ்வரன் வழக்கை பாருங்கள், அப்படியானவர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள்.
ஆனால் அந்த வழக்கோடையோ போய்விட்டதா அல்லது அதுக்கு அங்கால தேசம் என்று சிந்தித்தால் இப்ப எங்களிடம் எத்தனையோ பேர் இருந்தார்கள். இப்பயும் பாருங்கள், நாங்கள் எங்களிடம் பலம் இருக்கிறது, ஆனால் பலத்தை நாங்கள் எங்கள் இனத்துக்கு பாவிக்கிறோமா? இல்லை, சிதறடித்திருக்கின்றோம். தொடர்ந்து சிதறடித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். கொழும்பில் இருக்கிற டெய்லி மிரர் கூட இந்த நினைவேந்தல் தொடர்பாக ஒரு ஆர்டிக்கிளை வெளியிட்டிருந்தது. 2010 தரிஸ்மர் என்ற ஆணைக்குழு நியமிக்கப்பட்டு அவர்கள் கூட ஒரு பொறுப்பு கூறலை செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். அதுக்கு பிறகு காணாமல் போட்டார்கள். இப்படி எத்தனையோ, ஆனா எதையும் நாங்கள் பயன்படுத்தவில்லை. அதுதான் மிக முக்கியமான. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணத்தை கூறினார்கள். இப்ப உதாரணமாக நீங்க பார்க்க போனால் சிலர் கூறினார்கள் இது மெதுவாகத்தான் நகரம், இதற்குரிய காலம் எடுக்கும் என்று. ஆனால் சண்டை முடிய முதலே ஐக்கிய நாடுகள் ICC நெத்தனியாவுக்கு பிடியாணை பிறப்பித்து அது அப்படி என்று கூட கேட்கலாம். சிலது தாமதமாக நடக்கும், சிலது விரைவாக நடக்கும். அது பலமை. ஆனால் அதுவரைக்கும் அங்கிருக்கிற தேசம், எங்களுடைய தமிழீழத்தை பொறுத்தவரையில் அங்கு இடம்பெறுகின்ற ஆக்கிரமிப்புகளையோ அல்லது நில அபகரிப்பையோ அதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு பொறிமுறை, அந்த மக்களுக்கான வாழ்தகவு, அந்த மக்களுக்கான பொருளாதார நிலை, அதை அவர்களுக்கான உரிமைகள் எல்லாம் ஒரே அடியாக கிடைக்காது. இப்போது சரி, ஐக்கிய நாடுகள் சபைக்கு வந்தாலும் கூட போர்க்குற்றம் என்று தண்டனை கொடுப்பதால் எங்கள் பிரச்சனை தீர்ந்து விடாது. அது நீதி வழங்கப்பட்டதாக இருக்கு. நீதி வேறு, பிரச்சனை வேறு. எனவேதான் அதை தெளிவாக இந்த அம்னஸ்டி இன்டர்நேஷனல் தெளிவாக போட்டிருந்தது. என்று சொன்னால், ஒன்று அந்த பிரச்சனைக்குரிய மூல காரணத்துக்கான தீர்வும் வேண்டும் என்று அவர்கள் கூட பார போட்டிருந்தார். நான் என்னத்தை சொல்ல முடியும் என்று சொன்னால், இப்ப எங்களிடம் தமிழ் தாயகத்திலும் சரி புலம்பெயர் தேசத்திலும் சரி அரசியல் கடந்த ஒரு கட்டமைப்பு தேவை. கட்டமைப்பு என்றவுடன் ஓடி போய் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி போட்டு வந்திருக்காங்க. கட்டமைப்பு என்றால் உங்கள் பிரச்சனையிலிருந்து நீங்கள் இயங்க வேண்டும். எனக்கு மட்டக்களப்பில் இருந்து ஒருவர் போன் எடுத்தார். இந்த காணாமல் போனோர் அலுவலகம் அதுதான் இப்போ ஒரு உயிர்ப்பாக இருக்கிற பிரச்சனை. அதில் என்ன குளறுபடிகள் இருக்கின்றன, சிங்கள அரசு அதை எவ்வளவு தூரத்துக்கு பயன்படுத்துகிறது, நாங்கள் என்ன செய்யலாம், உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாமோ? சரி, நானும் கதைச்சு பார்க்கிறேன். 5-6 பேரை கூப்பிட்டோம். என்னடா அவைக்கு அந்த ஆவணங்களை சேர்த்து ஒரு உரவாக்கில கட்டி வச்சு அது அரைவாசி படங்களும் அழிஞ்சு கரையானும் அரிச்சு முடிஞ்சுது. அதுக்கு போட்டோ காப்பி கூட இல்லை, ஒரு ஸ்கேன் பண்ணி அதை வச்சிருந்தா கூட இல்லை. ஆனால் அதுக்கெல்லாம் நிதி இல்லை, எங்கள்கிட்ட நிதி இல்லை. அப்ப நானும் சரி என்று ஒரு 5 பேரோட போனேன், 5 பேரோட கதைக்கா போனேன். அதுல நான் கொண்டு போன விஷயத்திற்கு அங்க ஒரு பூச்சிய மதிப்பு தான். புதிய தீர்மானங்கள், புதிய கட்டமைப்புகள், அப்படித்தான் நடந்தது. ஒரு நாள் வீணடித்து விட்டேன் அதுல. அதுக்கு பிறகு நானும் அதை விட்டு விட்டேன். என்றால் எங்களால் முடிந்ததைத்தானே, எங்களால் இயலுமானதைத்தானே நாங்களும் பார்க்கலாம். ஒரு பொறிமுறையை உருவாக்கி அந்த காணாமல் போன, உங்களுக்கு தெரியும், அந்த காலத்துல நாங்கள் இதை திருப்ப கூறுவோம். அந்த காலத்துல படங்கள் எடுக்கிறதே குறைவு. அப்ப போனுகளும் இல்லை, ஒரு கமராக்காரனை கூட தான் படம் எடுக்கலாம். அப்படி படம் எடுக்கிறதே கனவு இடங்கள்ல இல்லை. சில இடங்கள்ல அவ சொன்னா என்னன்னா ஒரு படம் 2 படம் தான் இருக்கு, அதையும் வாங்கி அதையும் கரையான அரிச்சிட்டு தண்டு சொன்னால் ஒன்றுமே இல்லை. அப்படியான நிலைமை. இன்றைக்கு 16 வருஷம் எத்தனை ஆவணங்கள் அழிந்து போயிருக்கும் என்று யோசிச்சு பாருங்க. எத்தனைய நாங்கள் டேட்டா பேஸ்ல சேவ் பண்ணி வச்சிருக்கிறோம் பாருங்க. எத்தனை முறையாக தயாரித்திருக்கிறோம், எத்தனை வழக்கை போட்டிருக்கிறோம், என்ன செய்திருக்கிறோம். விழா எடுப்போம், அதுக்கு நிறைய காசு இருக்கிறது. ஆனந்த கூத்தாடுவோம், விழா எடுப்போம், அமைச்சர்மாருக்கு விருந்து வைப்போம். அதுகள்லாம் நடக்கிறது. வழிய ஒரு காத்திரமான செயற்பாட்டை செய்வதற்கு யாரும் இல்லை. அதுக்கும் உமடுகளம் உங்கள் தேசத்துக்கு நீங்கள் ஒன்றை செய்வதற்கு எத்தனையோ அபிவிருத்திகளை எல்லாம் செய்கிறார்கள். இதை இருக்கா கூடியிருந்து இதை கதைத்து இதை பார்த்து செய்வதற்கு நானும் இது ஒரு 4-5 பேரோட 4-5 அமைப்புகளோடு கதைச்சு பார்த்துட்டு நான் பேசாமல் விட்டு விட்டேன். இது ஒரு உதாரணம். இந்த நிலையில்
அடுத்த அரசியல் தீர்வு, அதுக்கான கட்டமைப்பு, சிந்தனை பள்ளி என்றெல்லாம் போறது என்று சொன்னா நீங்க யோசிச்சு பாருங்கள், இந்த இனத்திட்ட இது நடக்குமா? மாஸ்டர் கூறியது போல சமூக வலைத்தளம் அது ஒரு டாக்ஸிக். அதுல ஒருத்தரைக்கு ஒருத்தர் வசைபாடுவது, அதுக்கு என்ன பிரச்சனையே தெரியாது, அதை வசைபாடுவது, அடிபடுவது, அதன் போய் படுத்து நித்திர கொள்வது, அவ்வளவுதான். அது ஒரு உங்களோட மைண்டை டைவர்ட் பண்ணுது. சமூக வலைத்தளத்தை கண்டுபிடித்தவன் கூட அவ்வளவு தூரத்துக்கு அதை பயன்படுத்திருக்க மாட்டான். அவன் அதை காசுக்குத்தான் பயன்பட, அவனுக்கு அது மணி வந்து இருக்கு. அதாவது உங்களுக்கு பேஸ்புக்கை சொல்லுவாங்க, சம்பளம் இல்லாமல் எத்தனையோ கோடி வேலை செய்யற ஒரே நிறுவனம் அதுதான், வாலண்டியரை. அப்படித்தான் அந்த நிறுவனத்தின் பங்கு சந்தையை உயர்த்தி வைத்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் எங்கட எனர்ஜியும் வந்து வேற நாடுகள், வேற இனங்கள், வேற மக்களுக்காக எல்லாம் செலவழிக்கப்படுகிறதே தவிர அதுல ஒரு துளி எங்கள் இனத்துக்காக செலவழித்திருந்தால் இந்த அட்லீஸ்ட் ஒரு விசாரணைக்காவது நாங்கள் முன் வந்துட்டோம். இன்றைக்கு பாருங்க 1.5-2 வருஷத்துல இஸ்ரேல் பிரதமர் மீது ஒரு வரியத்திலே கொண்டாங்க இப்படியான பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 16 வருஷத்துல ஒரு வழக்கு எங்கேயாவது ஐநாவில் எங்க எடுபட்டிருக்கா? ஒரு வழக்கு 3 மாசத்தில் விளாடிமிர் புட்டினுக்கு எதிராக கொண்டு வந்தார்கள். 3 மாசத்தில். அதுதான். நன்றி அரசுகளே. மாஸ்டர், இப்ப அரசவர்கள் காத்திரமான செயல்பாடுகள் என்று கூறும் பொழுது உங்களுக்கு தெரியும், நீங்கள் பிரித்தானிய காலனித்துவ காலம் தொடர்பாக கூறும் பொழுது அதற்கு முன்னர் தமிழர்களுடைய நிலைமைகள் உங்களுக்கு திட்ட தெளிவாக தெரியும். இப்பொழுதுள்ள நிலைமையில் சர்வதேச சட்டங்களின்படி தமிழ் மக்கள் தங்களுடைய அரசியல் விதியை, தங்களுக்கு தேவையான தீர்மானங்கள், சுய நிர்ணய உரிமைகள், இவை எல்லாவற்றையுமே ஒரு உலக அரங்கில் நிலைநாட்டலாம் என்றால் என்ன செய்யலாம் என்று நீங்கள் கருதுவீர்கள்? அந்த அவ்வாறான ஒரு வழியில் தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அதாவது எல்லாவற்றுக்கும் முதலாவது தேவை உண்மை பேசப்பட வேண்டும். உண்மை பேசப்படாமல் விடுவதில் தான் பெரிய சிக்கல் வருகிறது. இன்றைக்கு இந்த ஆசிரியர் இலங்கத்தை எழுதினதற்கான நோக்கமே எப்படி வரலாறு இருந்தது என்பதை வெளிப்படுத்துவதற்கு. அந்த வரலாறு என்பது கடந்த காலத்துக்குரியது, அது திரும்பி வரப்போறதில்லை. அதுக்கிலிருந்து நாங்கள் அனுபவத்தை தான் பெறலாம். அந்த அனுபவம் பெறுறதுன்னு சொன்னால் அங்கு உண்மை பேசப்பட வேண்டும். அது எந்த நேரமும் எல்லாம் நாங்கள் நினைத்த மாதிரியாக நடைபெறுகிற தன்மை கொண்டதாக இந்த உலகம் இல்லை. ஒரு நாட்டிலும் அப்படி இருந்ததும் இல்லை, இருக்க போவதும் இல்லை. அப்படி என்றால் அது சூழ்நிலை மாறுகின்ற பொழுது எது உண்மையோ அது பேசப்படுகின்ற பொழுதுதான் அதில் இருந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான சிந்தனைகள் எழுவதற்கு சாத்தியக்கூறி இருக்கு. ஆனால் எங்களிடத்திலே இருக்கிற சிக்கல் என்னென்று சொன்னால், வரலாற்றினுடைய உண்மையை பேசுறவும் இல்லை, வரலாற்று உண்மையை பேசுறது இல்லை. வரலாற்றிலே ஒன்றில் புலம்புறது, வரலாற்றை நிலைச்சு அப்படி நடந்தது இப்படி நடந்தது, ஐயோ இப்படி போச்சு என்று புலம்புறது. இல்லாட்டி நாங்கள் அந்த காலத்துல அப்படி இருந்தோம், இந்த காலத்துல இப்படி இருந்தோம்னு சொல்லி வரலாற்றுல போய் மகிழ்ந்துட்டு போறோம். ஆனால் வரலாறு என்ன மாதிரியாக ஒன்றையும் முன்னெடுத்திருக்கிறது, அதற்கூட எப்படிப்பட்ட மாற்றங்கள் வருகின்றது என்ற அந்த எண்ணமே இல்லை. அதுக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், எங்களுக்கு இப்ப வரலாறு என்று சொல்கின்ற பொழுது தனியே எழுதப்பட்ட வரலாறு அல்ல. எழுதப்பட்ட வரலாறு ஒரு மக்கள் கூட்டத்தினுடைய வரலாறு தான் இருக்கு. ஆனால் அந்த வரலாற்றினுடைய தொடர்ச்சியாக தொல்லியல் இருக்கிறது, மானுடையல் இருக்கிறது, சமயங்கள் இலக்கியங்களுக்குள்ள புதைந்திருக்கிற வரலாற்றை வெளிக்கொண்டுற தேவை இருக்கிறது, அங்கு ஆய்வுகள் செய்யப்பட வேண்டிய நிலை இருக்கிறது. அது மட்டும் இல்லை, மக்களிடத்துல நீங்கள் மக்களிடத்திலிருந்து பதிவுகளை கேட்டு அதுக்குள்ளால வரலாற்றை கட்டி எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படி என்றால் நாங்கள் மக்களுடன் பயணிக்க வேண்டும், அவரவர்களை அந்தந்த துறையில் செயற்படுவதற்கு அனுமதிக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் அந்தந்த துறையில் மட்டும்தான் பயிற்சி இருக்கும், அந்தந்த துறையில் மட்டும்தான் அனுபவம் இருக்கும். எல்லாரும் எல்லாம் செய்யலாம் என்று சொல்லி நாங்கள் புறப்பட்டோம் என்று சொன்னால் கடைசியாக செயல் ஒன்றுமே இருக்காது. அதான் இன்றைக்கு இருக்கிற நிலவரம். அதாவது எல்லாருமே எல்லாத்தையும் பேசுவதை பார்க்கிறோம். இப்போ ஒரு செயற்திட்டத்தை தொங்கைக்குள்ள கூட அந்த செயற்திட்டத்தை தொடங்கினார். அந்த செயற்திட்டத்தை நாங்கள் ஆக குறைந்தது 3 வருடத்துக்கு என்றாலும் அந்த செயற்திட்டத்துக்களே நாங்கள் வாழ வேண்டும். 3 வருடம் என்றாலும் அந்த செயற்திட்டத்துக்களை வாழ்ந்தால்தான் அந்த செயற்திட்டம் செயற்படுவதற்கான ஒரு வாயில் திறப்படும்.
என்றால் நீங்கள் ஒன்றை மாற்ற வலிக்கிறீங்க. மாற்ற வலிக்கிறீங்கள முதலாவது அழுத்தங்களுக்கு நடுவில் தான் நீங்கள் வேலை செய்யலாம். ஒரு அழுத்தம் இல்லாமல் மாற்ற முடியாது. இப்போ நாங்கள் ஒரு சுவர் அடிக்கிறேன்னு சொன்னால் முதல்ல வந்து காலையில் நீங்கள் அடிச்சு உடைக்கலாம் சுவரை. அதுக்குரிய கருவியை கண்டுபிடிக்க வேணும். அந்த கருவியை பயன்படுத்த வேணும். பயன்படுத்த தெரிஞ்சிருக்க வேணும். நீங்கள் அதை பயன்படுத்திகளை வந்து பக்கத்தில் இருக்கிற சுவரை அடிக்காமல் பயன்படுத்த வேணும். அப்போ எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஒருவர் ஒன்று செய்ய வலிக்கட்டுட்டு அவர் அதை அப்படியே வாயால கதைச்சிட்டு நாங்கெல்லாம் இந்த பாருங்க ஒரு கூட்டம் போடுறது வேற இந்த மாதிரி தான் எல்லாரும் நாங்களும் எத்தனையோ கூட்டங்களுக்கு போறோம் இருக்கிறோம். இந்த கூட்டங்களுக்கு போய்க்கல இதுலயாவது ஒரு தொடர்ச்சி ஏற்பட்டு ஒரு மாற்றம் பெருமாண்டு கொண்டு போனால் ராசி நாட்டு கதையில ஒரு அருமையான வரி வெளியிட்டாங்க. பழையபடி வேதாளம் முருங்க மரத்தில் அந்த கதை ஞாபகம் பாரு. அப்படி மாமா கதையை அந்த காலத்துல வாசிக்கல அப்படி சொல்லி கொண்டு வந்த போட்டு கடைசி இதுல வந்து திருப்பி போய் பழைய இடத்துல உட்காந்துரும். என்னையா காலம் மாறிக்கொண்டிருக்கு. இப்ப கூட்டாட்சி கூட உலகத்துல வந்து கூட்டாட்சி இன்னைக்கு ஒருவரும் கேட்க இல்லை. இப்ப கூட்டாண்மைன்றதான் இருக்குது. கூட்டாண்மை பங்காண்மைன்ற இருக்குது. எங்க கூட்டாட்சி இருக்குது? எந்த நாட்டுல கூட்டாட்சி கேட்கிறாங்க? ஒரு இடத்துலயும் இல்லை. இருக்கிற அரச முறைமை ஒன்று இருக்குது. அந்த அரச முறைமைக்குள்ள நீங்கள் அந்த அரச முறைமையை செயல்படுத்தி கொண்டிருக்கிற முதலாவது சமூகத்துக்குள்ள நாங்கள் என்ன செய்யறோம்? எங்கட பிரச்சனையை நாங்களே தீர்த்து கொள்ற ஒரு தன்மை வேண்டும். எங்கட பிரச்சனையை பக்கத்து வீட்டுக்காரன் தீர்க்க வேணும், மூன்றாம் வீட்டுக்காரன் தீர்க்க வேணும். இப்படி தெரியாமல் எங்கேயோ ஆயிரக்கணக்கான மைலுக்கு அங்கால இருக்கணும் தீர்க்க வேணும்னு நடக்காது. அதுதான் செய்யறோம். இப்ப ஈழத்துக்கும் நாங்கள் இந்த பிரச்சனையை தீர்க்க சொல்லி கேட்டு ஓடி திரிகிற இடங்களுக்கு கூட இருக்கிற தூரத்து இருக்க பாருங்க. சரியா சமூக வலைத்தளங்கள் விருத்தி அடைஞ்சதால உடனுக்குடனே செய்திகளை பரிமாறக்கூடியதா இருந்தாலும் நாங்கள் செய்திகளையா பரிமாறுறோம். உசுப்பேத்திர வெளியே செய்யறோமே ஒழிய நாங்கள் அதாவது பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டு தேர்தலில் தமிழ்நாடு அமைச்சரை வந்து பதவியேற்றது முதலாக 7 பட்டியலின அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ எல்லா மக்களுக்குமான ஒரு ஆட்சியை கொண்டு வர வேணும் என்ற ஒரு மாற்றம் வந்து இளையவர்கிட்ட இருக்கிறத பார்க்கக்கூடிய இருக்குது. அதே நேரத்தில் 2 பிராமணருக்கும் ஆட்சி கொடுத்திருக்க என்றால் பிராமணரம் அப்படின்றத ஒதுக்கி விட முடியாது. அதுக்கு மினம்தான் யாரையுமே நீங்க ஒதுக்க முடியாது. இது என்னென்னா அவன் வேண்டாம் இவன் வேணும், அவன் லெவல இவன் லெவல கடைசி ஒருவனுக்கு ஒன்றுமில்லை. அவன் வந்து கொஞ்ச காலத்துக்கு ஆக கொண்டு 60 வருஷத்துக்கு வடிவா இருந்து காயப்போம், 80 வருஷத்துக்கு 80 வயசு மட்டும் கதலையில இருந்து புலம்போம், அதோட முடியும். ஆனா நாடு இருக்கவன் மக்களுக்கு அதுக்கு முதலாவது எத்தனையோ முறை சொல்லிப்படும். இந்த பாருங்க 54 அதாவது எங்களுக்கு மே 22 1972 இப்ப அரசு சொன்னது உண்மை. என்னன்னு சொன்னால் அது பரியந்தம் மகாராணியில ஆட்சிகளான் இலங்கை இருந்தது. மகாராணியார் நாட்டினுடைய தலைமையும் கூட. அது மட்டும் இல்லை, யாரும் நாங்கள் பிரிவி கவுன்சிலுக்கு அப்ளை பண்ணி இலங்கையினுடைய பாராளுமன்றத்தை சேலஞ்ச் பண்ணலாம், பாராளுமன்றம் கட்டுப்பட வேணும், அப்படியா நிலம் இருந்தது. ஆனா அவர்கள் அதை எப்படி வெட்டி எடுத்தார்கள்? அதை விடுங்க. 1833 ஆண்டுல இருந்து 1931 ஆண்டு கிடப்பட்ட 100 வருஷ காலத்தை எடுத்தீங்க, கிட்டத்தட்ட 2 வருஷம் தான் குறைவு. 1833 1932 2 வருஷம் தான் குறைவு. அந்த 98 ஆண்டு காலத்தை எடுத்தீங்கன்னா அந்த 98 ஆண்டு காலத்திலும் ஈழத்துல வந்து ஈழத்தினுடைய சகல அரசியல் பொருளாதார கல்வித்துறை எல்லாத்துக்கும் தலைமை தாங்கியது தமிழர். தலைமை தாங்கியது தமிழர். அப்ப அவ்வளவு தூரத்துக்கு நீங்க தலைமை தாங்கியும் உங்களுடைய மண்ணுக்கு உங்களுடைய மக்களுக்கு என்ன செய்தீங்கள்ட்ட ஒன்றுமில்லை, ஒன்றுமே இல்லை. என்ன ஒவ்வொருவரையும் நீங்க தேர்கட்டி இழுக்கலாம், இன்றைக்கும் தேர்கட்டி இழுக்கினா தேர்கட்டி இழுக்கிற விளையாட்டு இன்றைக்கும் இருக்கு, இல்லைன்னு இல்லை, தேர்கட்டி இழுத்து போட்டு போகலாம், அவ்வளவுதான். ஆனா அவங்க என்ன செய்தாங்க, இங்க வந்து கேம்பிரிட்ஜ்ல வந்து பண்டாரநாயக்க படிக்க வரைக்கல, ஆக்ஸ்போர்ட்ல படிக்க வரைக்கல அவங்க என்ன செய்யறாங்க, இங்க இருக்கிற இந்த தத்துவங்களை எப்படி கொண்டு எங்களோட மண்ணோட சேர்க்கலாம், எங்களோட மண்ணோட எப்படி அந்த மண்ணுக்கு பயன்படுத்த செய்யலாம், அங்க கொண்டே மாத்துறாங்க. இது வந்து நான் ஆக்ஸ்போர்ட்ல படிச்சினா கேம்பிரிட்ஜ்ல படிச்சினா நான் சொல்றேன் நீ கேட்கணும், நீங்க யார் சொல்றத கேட்கறதுக்கு இது நடக்கிறது. அப்படித்தானே சிங்கப்பூருடைய அதிபரும் கூட இங்கே வந்து படித்து விட்டு எவ்வாறு அந்த நாட்டை கட்டியெடுக்கலாம் என்று பார்க்க. நீங்கள் கூறுவது சரி மாஸ்டர். அதாவது இப்பொழுது எல்லாருமே எல்லாம் செய்யலாம் என்ற மாதிரி இருக்கிறார்கள். அப்போதான் நான் யோசித்து பார்ப்பேன், ஏன் துறைசார் நிபுணர்கள் இருக்க வேண்டும்? இப்ப நீங்கள் ஒரு நிறுவனத்தை எடுத்தீர்கள் என்றால் எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, ஏன் அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கிறது? அந்த டிபார்ட்மெண்ட்ஸுக்கெல்லாம் அவர் அந்தந்த துறைகளில்
அவர்களுக்கு நிபுணத்துவம் இருக்கின்றது. அதைத்தான் அதனூடாகத்தான் ஒரு நிறுவனம் வளர்ச்சி பெறலாம். எத்தனையோ முறை அரசு சுட்டி காட்டி இருக்கு, அதை நான் திருப்பி சுட்டி காட்டுறேன். இதுல இருந்து நாங்கள் ஊடகம் என்று சொன்னால் உள்ளதை உள்ளபடி வெளிப்படுத்துகிறான் ஊடகம். அதான் ஊடகத்தினுடைய திறமை தன்மை. அப்ப நாங்கள் உள்ளதை உள்ளபடி வெளிப்படுத்தினால் எங்களுக்கு குறிப்பு போட வேண்டும் என்னென்னா, நீங்கள் வந்து செய்யுங்கோ, நீங்களே இங்கே இருக்கிறீங்க, நீங்க அங்க இருக்கிறீங்க. நாங்கள் அந்த துறையை நாங்கள் அனுபவப்பட்ட, நாங்கள் ஊடகத்துறையில் அனுபவப்பட்டால் ஊடகத்துறைக்கு ஊடாக உள்ளதை உள்ளபடியாக வெளிப்படுத்துறதுக்கு முயற்சிக்கிறோம். இன்னொரு பிரச்சனை என்னென்றால், இந்த குறை என்பது எப்பொழுதுமே நிறைப்புக்கான ஒன்று. நீங்கள் அரிசி அளந்து கூடைக்குள்ள ஊர்ல சொல்லுவீங்கன்னா, குறைது கொஞ்சம் போடு, குறைது கொஞ்சம் போடு, குறைது கொஞ்சம் போடுன்னு சொல்லிக்கல மற்றவர் போட்டு 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 அந்த பறையில அந்த இடம் மட்டும் வந்தோன்னா இல்ல தராசுல அந்த தன்மை வந்தோன்னு நிப்பாட்டுவோம். அப்ப உங்களை பற்றிய விமர்சனம் என்பது உங்களை உயர்த்துவதற்காக செய்யப்படுவதை தவிர உங்களை வீழ்த்துவதற்காக செய்யப்படுவதில்லை. ஆனா தமிழனை பொறுத்த மட்டும் நீங்கள் ஏதாவது ஒரு கருத்தை உங்கள் சார்பாக சொல்லிட்டீங்கள் என்றால், இவன் என்ன இழுத்து விழுத்து வலிக்கிறான், இண்டியோட இவன் எதிரி, இண்டியோட இவனை வெளியால விட வேணும். அது மாத்திரம் இல்லை, இவ்வளவு காலத்துக்கு நீங்கள் ஒரு தளத்துல வேலை செய்வன்றிருந்தாலும் ஒரு நிமிஷத்துல வந்து அவர்களை எதிரியாக்கி போட்டு போவீங்க, ஒரு நிமிஷத்துல வேலை செய்யற இடத்துல திருத்தி அடிச்சு போட்டு போவீங்க, ஒரு நிமிஷத்துல வந்து அவர்களுடைய பேரை கெடுக்கக்கூடிய மாதிரி 100 கதையை சொல்லுவீங்க. இப்படியான ஒரு தன்மை இருந்தால் எப்படி சமூகம் தன்னைத்தானே நிலைநிறுத்தி கொள்ளும்? முடிஞ்சு சமூகத்துல கதை. இனி பொருளாதாரத்துக்கு போனீங்கள் என்றால் மண்ணையும் மக்களையும் உழைக்க வேணும், மண்ணினுடைய தன்மைகள் தெரிய வேணும், மக்களுடைய மனித வலுவை பற்றிய அறிவு இருக்க வேணும். மனித வலுவை பற்றிய அறிவும் மக்கள் மண்ணை பற்றிய மண்ணென்று சொல்லியிருக்க கடலும் தான். இன்னைக்கு வந்து அழகாக சொல்லியிருக்கிற இவங்க வந்து இந்த ஹோமுஸ் நீரணிய பிடிச்சது கடைசியா வந்து அணுக்குண்டு வச்சிருக்கிற அமெரிக்காவே இன்னும் ஆட்டம் ஆட்டுது. சரியா? இதான் சொல்லுவாங்க, மடியில வைக்கணும்னு சொல்லுவாங்க, மடியில வைக்கணும்னு சொல்லி ஒரு பகுதியா சொல்லுவாங்க, மடியில குடின்னுவாங்க. மடியில குடின்ற இதுதான் இன்றைக்கு ஒரு ஒடுக்கமான ஒரு நீரிணைய வந்து அவன் தனக்கான ஒரு கருவியாக பயன்படுத்த தொடங்கினது. இன்னைக்கு வந்து கூட நாங்கள் கொஞ்ச நாளைக்கு இதை நிப்பாட்டுறோம்னு சொல்லி அவர் பின்னடைகிற நேரம் எல்லாம் அவர் முதலே தமிழாக்கள் செய்யறது. ஊர்ல இருக்கிறார்களுக்கு நாங்கள் அதை கொடுத்தோம் இதை கொடுத்தோம் சொல்லி நாங்கள் கொடுக்கிறோம், அவர்கள் வாழ்க்கைன்னு சொல்லி போட்டு இருப்பார்கள். ஆனா அங்க ஒரு பெரிய பாரிய மாற்றங்களும் ஏற்பட்டதாக எந்த ஒரு பதிவும் இல்லாம இருக்குது. சரியா? ஆனா எல்லாரும் கொடுத்து கொண்டே இருப்பார்கள், எல்லாரும் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் நீங்க அங்க போனீங்கன்னு சொன்னால் மக்கள் வந்து தங்கள்ல தங்கி நின்று வாழ்றதுக்குரிய கல்வியோ இல்ல தங்கள்ல தங்கி நின்று வாழ்றதுக்குரிய பொருளாதாரமோ இல்ல அட்லீஸ்ட் தங்கி நின்று வாழ்றதுக்குரிய கலைகளோ விளையாட்டோ கூட கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அப்ப அப்படியான ஒரு சூழல்ல வந்து என்ன செய்வான், ஒரு சாதாரண இளம் ஆள் என்ன செய்வான், அதுங்க இருந்து வடிக்கிட்டு வெளியே போவான், வெளியால போறதன்மான் இருக்குது. அப்ப நீங்கள் அது சரி, 72ஆம் ஆண்டு உங்களிடத்துல உங்களோட இறமை வந்துட்டு தானே, அதனால இந்த போராட்டங்கள்லாம் தொடங்கினது, கொண்டது கொடுத்தது, இவ்வளவு 1000 பேர் உயிர் தியாகம் செய்தது, வாழ்வு இழந்தது, பொருளாதார அழிவுகளை சந்திச்சது, இதெல்லாம் வந்து அந்த எங்கள்கிட்ட இறமை இருக்குது, அதை நாங்கள் நிறுவப்புறம்னு தான் நிறுவிக்கொண்டிருக்கிறோம். அதான் தேசம் நிறுவப்போறம் இல்லை, நிறுவிக்கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தான் வாழ்ந்து நாங்கள். இன்றைக்கு என்னையா திரும்பி போய் நின்று கூட்டாட்சி கதை கதைக்கிறீங்க? இன்னும் கொஞ்ச காலத்துல என்ன சொல்லுங்க, ஒற்றையாட்சியை சிறந்தாண்டு பிரித்தானியால் ஒற்றையாட்சிகள் அப்படி இருக்கு இப்படி இருக்கு, நாங்கள் ஒற்றையாட்சிகள் இருக்கிறோம்னு ஒரு கோஷ்டி ஒழிக்கிறோம், இப்பயே ஒழிக்கிட்டு. அப்ப உங்களுக்கு ஒற்றையாட்சி, கூட்டாட்சி, ஒன்றிய ஆட்சி இதெல்லாம் பேசுறதுக்கு அழகான பொருட்கள். ஆனா இதுகள் வந்து என்னன்னு உங்களுக்கு தெரியுது இல்லை. இதெல்லாம் வந்து 60ஆம் ஆண்டோடையும் 70ஆம் ஆண்டோட முடிஞ்ச கதைகள். தன்னாட்சி உரிமை கூட 60ஆம் ஆண்டுக்கு பிறகு இன்றைக்கு வந்து சரியான முறைகளோட பயன்படுத்தப்படவில்லை. 60ஆம் ஆண்டுக்கு பிறகு வல்லாண்மைகளும் மேலாண்மைகளும் தங்கட தேவைக்காக ஒன்று உருவாக்கிக்கல பெயிண்ட் அடிக்கிறாங்க தான் தன்னாட்சியை கொண்டு வந்திருக்காங்களே ஒழிய தன்னாட்சி உரிமையின் அடிப்படையில் ஒன்றையும் தீர்த்ததில்லை. அவன் தான் செய்யற செயலை செய்து போட்டு தான் செய்வதற்கு வந்து பெயிண்ட் அடிக்கிறது. தன்னாட்சி உரிமை இருக்கு, அவனுக்கு இருக்கு. இன்றைக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு எங்க கியூபால வந்து சொல்றாங்க, கியூபால இருந்த பழைய ஜனாதிபதிக்கு மேல 108 குற்றச்சாட்டுகள் எல்லாம் கொண்டு வந்து கொட்டி போட்டு கியூபா மக்களுக்கு சுதந்திரத்துக்கு விருப்பம் இல்லாம இருக்கணும், நீங்க சுதந்திரம் பெறணுச்சா நாங்க உதவுறோம். இந்த மாதிரியான தன்மை உலகத்துல இருக்கு. ஆனா என்ன செய்யறோம் நாங்கள், அப்படி ஒரு சொல்லி போட்டாருண்டா எங்களோட அவர் நிற்கிறார், இனி எனக்கு இந்த உலகத்துல யாருமே தேவையில்லை, பக்கத்துல இருக்கிற நண்பன் கூட அந்தியோட வந்து எதிரி என்ற எனக்கு அவர் இருக்கிறார்,
இவன் வந்து அப்புறம் நாளைக்கு அவர்களுக்கு ஒரு பதவியை திரைக்கல இவனுக்கு சேர்த்து கொடுத்துட்டால் நான் தான் செய்தனான்னு சொல்லி இல்லாது. இந்த மாதிரியான 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு பிள்ளைகள் செய்யற விளையாட்டுகளை செய்து கொண்டிருக்கீங்க. இப்ப 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு பிள்ளைகள் அப்படி செய்யாது. நீங்க பிள்ளைகளை பாத்தீங்கன்னா அது நல்லபடியா எல்லாருக்கும் கொடுத்து வாங்கி இந்த காலத்துல போயிருக்கல, இந்த பேச்சுமாரி கோயிலுக்குள்ள கூட போயிருக்கிறோம். அங்க பிள்ளைகள் எல்லாம் ஒன்று கொண்டு கொடுத்து வாங்கி கட்டிப்பிடிச்சு கொண்டு வளருதுங்க. அப்படி பிள்ளைகளுக்குள்ள கூட கொஞ்சம் முரண்பாடு இருந்தது. அது தயவு செய்து ஒவ்வொருவரை மதியுங்க. ஒரு மனிதன் நீங்க மனிதனை மதிக்காவிட்டால் மனித சமத்துவம் வராது. அந்த மனித சமத்துவம்ல என்னிலாம் தங்கி இருக்கு, அரசாங்கத்தில் தங்கி இல்லை. நான் எப்படி மதிக்கிறேன், மற்ற மனுஷன் மனித சமத்துவம் இருக்கு. அதே மாதிரியான சமூகம்ன்றது நான் தான் உருவாக்குறது. இப்ப அரசு அழகான ஒரு கதை சொன்னார். அதாவது அந்த 72ஆம் ஆண்டு அவங்க கொண்டாடுறாங்கன்னு சொன்னா அது அவங்க உருவாக்கினது, அவன் தான் உருவாக்கினது. 72ஆம் ஆண்டு யாரும் வந்து கொடுத்தவங்க அவங்களுக்கு. இந்தியா வந்து கொடுத்ததா? 72ஆம் ஆண்டு நீ பிரித்தானியால இருந்து வெளியால வாண்டு இந்தியா சொல்லிக்கொண்டு வந்ததா, அல்லது வந்து சீனாவோடி வந்து சொன்னதா நீ பிரித்தானியால இருந்து வெளியால வாண்டு? அவன் சூழ்நிலையை பார்த்தால் இவங்கள் தமிழருடைய தன்மைகளை நாங்கள் மேலும் வந்து அடிமைப்படுத்துறதா தமிழருடைய அனைத்து உரிமைகளையும் விளக்கப்படக்கூடிய நிலையை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வர்றதா இருந்தால் நாங்கள் இந்த பிரித்தானியிலிருந்து வெளியால வர வேண்டும். ஆனா இதை பிரித்தானியாக சொன்னீங்களா? அந்த நேரத்தில் இங்க பெரிய பெரிய பிரமுகர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தீங்க. பிரித்தானியாவுக்கு செய்யப்பட்ட அவமானம் இந்த 1972ஆம் ஆண்டு குடியரசு அரசியல் அமைப்பு என்பது பிரித்தானிய முடிக்கு செய்யப்பட்ட அவமானம். அங்க இருந்து வந்த தீர்ப்பை அவமானப்படுத்தினது. அதோட அந்த மகாராணியையும் நாட்டினுடைய தலைவி இல்லைன்னு பிரகடனப்படுத்தினர். ஒரு வகையில சிங்கள மக்களுக்குரிய தன்மை அது. ஆனா நீ சொன்னியா நீ அப்படி போக முடியாது என்ற, நீ இந்த பிரச்சனையை தீர்த்து போட்டுத்தான் நீ நாட்டை விட்டு சுதந்திரத்தை குடியுரிமையை கொடுக்கலாம்னு சொன்னீங்களா? அப்படி கொடுத்திருந்தா அந்த நேரத்திலே பிரச்சனை தீர்ந்திருக்கும். அந்த நேரத்துல எல்லாருமா சேர்ந்து ஒரே அடியாக எப்படி சிராவஸ்தியில இருந்து சாப்பிடுறது உங்களுக்கு தெரியும். நீங்க எப்படி சிராவஸ்தியில சாப்பிட்ட நீங்க பார்லிமெண்ட்டுக்குள்ள அதுன்னு கத்தி போட்டு அங்க போய் வந்து ஜிஆர்ஜினால மேசையிலேயே எல்லாரும் இருந்து ஒருவருக்கு ஒருவர் சாப்பாடு எடுத்து கொடுத்து சாப்பிட்டு போட்டு இப்ப திரும்பி வந்து பார்லிமெண்ட்டுக்குள்ள கத்துறதுலாம் நம்ம கண்ணாலே கண்ட வாழ்க்கை. இதெல்லாம் நான் சொல்ல விரும்ப இல்லை. அந்த காலத்தை இனியாவது செய்ய வேண்டாம். தயவு செய்து மனிதனா மதியுங்க, அவனோட உழைப்பா மதியுங்க, உழைக்கிறவனுக்கு அவன் உழைக்கிறதுக்கான சுதந்திரத்தை அனுமதிங்க. இன்னொரு பெரிய பிரச்சனை, ஒருவருக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்து போட்டு நீ அப்படிச்சே நான் அப்படிச்சே நீ அப்படிச்சேன்னு சொல்லி அந்த ஆளை இயங்க விட மாட்டான். அவ்வளவுதான். ஒவ்வொருவருக்கும் அவனுக்கு தெரிஞ்ச அறிவு, அவனுக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் செயற்படுவான். அவன் அறிவிலும் அவன் அனுபவத்தில் அவனுக்கான ஆக்கத்தை கொண்டு வரலாம். அப்ப என்னுடைய அறிவிலும் என்னுடைய அனுபவத்திலும் மற்றவர்கள் செயற்பட சொன்னால் இன்னொன்று இந்த தன்மை பெறும். நான் வந்து களத்தில் ஆசிரியர் வந்த காலத்துல நான் தமிழ் விடுதலை இயக்கத்துல உறுப்பினர் இருக்கவும் இல்லை. அப்படி இருக்க நான் வந்து அந்த களத்தில் பத்திரிகையை செய்து கொண்டிருந்த காலத்துல அவ்வளவு காலத்திலே ஒரு நாள் என்றாலும் சரி நீ எப்படி செய்யணும் அப்படி செய்யணும், இதே எப்படி செய்த இப்படி செய்த என்று யாராவது சரி கேட்டார்களா என்று ஒருவர்கிட்ட பொறுப்பு ஒப்படைத்தால் அவருடைய செயலுக்களால பேருக்கு, அது விளைவுக்களால பேருக்கு, அவருக்களால பார்க்காதீங்க. அதான் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை. நன்றி மாஸ்டர். அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசத்தை அதை ஏற்று அதனூடாக மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என்ற அந்த எண்ணம், அந்த சிந்தனை இருக்க வேண்டும். அப்பாறான ஒரு சிந்தனை வர வேண்டும். அதற்குத்தான் அந்த அரசியல் முதிர்ச்சி, அந்த மெச்சூரிட்டி வேணும் என்று சொல்லுவார்கள். இது நம்மிடம் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கின்றது. நன்றி மாஸ்டர். அரசர், இந்த கேள்வியை கேட்டு நான் உங்களுடைய பிளட் பிரஷரை, இரத்த அழுத்தத்தை ஏற்படுத்த விரும்பவில்லை. இருந்தாலும் நான் எங்களுடைய இனத்துக்காக நாங்கள் இந்த கேள்விகளை அடிக்கடி கேட்டு ஒரு தெளிவு பெறுவது முக்கியம். உங்களுக்கு தெரியும், யூதர்களை நீங்கள் எடுத்தீர்கள் அல்லது ஐரிஷ் குழுமத்தை எடுத்தீர்கள், அவர்கள் தங்களுடைய சமூகத்துக்காக சர்வதேச பரப்பில் ஒரு அழுத்த குழுவை உருவாக்கி இவ்வளவு சிறப்பாக செயல்பட்டார்கள். அதனால்தான் இந்த நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். இதை எவ்வாறு தமிழ் தரப்பினர் மாற்றுவது எப்படி என்று நீங்கள் கூற முடியுமா? உண்மைதான். இப்ப மாஸ்டர் ஒன்றை கூறியிருந்தார் என்னென்று சொன்னால், 72ஆம் ஆண்டு சிங்களவர்கள் இந்த இறமையை முழுமையாக மீட்டெடுப்பதற்கு யாரை போய் கேட்டார்கள்? இல்லை, தாங்களாகத்தான் அதற்குரிய வியூகத்தை வகுத்தார்கள். யாரு எந்த நாட்டிடம் போய் நிற்கவில்லை. அந்த நாடு பேருந்து இவன் இறமையை கொண்டு போயிருக்கு. நாளைக்கு சிங்களவனே வந்து சொல்லி இருக்கு, நீ இங்க இருந்து வந்த, நீ அங்க இருந்து வந்த, நீ என்ற அந்த உறவு இந்த உறவு என்று போய் அவங்க மூச்சடக்கி இருப்பாங்க. அவன் தங்களை சொந்த காலில் நின்றார்கள். இப்ப எல்லா நாடுகளையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னா, இன்றைக்கு ஐரோப்பாவே இவ்வளவு நிலைமை இந்த நிலைமைக்கு வந்திருக்கின்றா அமெரிக்காவை நம்பினார். தனது இப்பதான் ராணுவத்தை தேடுது. இனி எங்க ராணுவத்தை தேடி இனி எங்க கட்டி அமைக்கிறது? இப்ப சமர் நேர ரஷ்யாட்ட போட்டார் டீசல் வாங்க.
ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இப்ப கடும் கோபமா இருக்கிறார். ஸ்டாமர் தனக்கு முதுகுல குத்திட்டாரு. இப்படித்தான் மாறி மாறி நீ குத்த வேண்டியான. என்னன்னு சொன்னால் உங்கள் சொந்த காலில் நீங்கள் நிற்காத விடத்தில் உங்களால் எதுக்கும் உங்களால் ஒரு உங்கள் இறமையை கூட நீங்கள் தக்க வைக்க முடியாது. அதே ஒரு நிலைமைக்கு தான் நாங்கள் வந்திருக்கின்றோம். இப்ப ஹியூமன் ரைட் வாட்ச் கூட கூறியிருக்கின்றது நோ அக்கௌண்டபிலிட்டி என்று. இந்த 17வது ஆண்டு எல்லோரும் கூறுகிறார்கள். இப்ப மாச கூறியது போல எத்தனையோ ஜம்பாவாங்கள் இருந்தெல்லாம் கூறுகிறார்கள். ஏன் என்ற ஒரு கேள்வி இருக்குத்தானே. எப்ப நீ உன்னை நம்புறியோ, உண்ட சொந்த மக்களை நம்புறியோ, அடுத்ததோ இன்னொன்றை யோசி, இந்த சொந்த மக்களை இன்னொருத்தன் இழிவுபடுத்தும் போது அவன் எதிரியா இருந்தாலும் பரவாயில்லை, நீ அதை ஏற்றுக்கொள்ளாத. அதுதான் முதலாவது இது. நீங்கள் இப்ப பாருங்கள், எங்களை இன்னொரு நாட்டுக்காரன் எங்களுக்கு எதிரியாக இருந்தாலும் இழிவுபடுத்தும் போது அதை கொண்டாடுகிற ஒரு இடமாக இருக்கும். பிரேமதாசாவுடன் இணைந்துதான் விடுதலை புலிகள் இந்தியாவை வெளியேற்றினர். ஏனென்று சொன்னால் அது எங்கள் பிரச்சனை, நாங்கள் பார்த்துக் கொள்வோம். நீ ஒரு அந்நியன், அவ்வளவுதான். பக்கத்து நாடா நீ இருந்துட்டு போ, அது பிரச்சனை இல்லை. பக்கத்து நாடா நீ இருந்துட்டு போ. ஆனால் எங்கள் இருவரையும் பொறுத்தவரையில் நீ அந்நியன் என்றதான் அதற்கு கருத்து. அந்த வழிதானே வந்த நாங்கள் இந்த எங்கள் இறமையை கொண்டு போய் வெள்ளை நாட்டுட்டும் அடைய வைத்திருக்கோம். அதுவும் ஒரு நகைக்கடையில சொல்லுவாங்க, ஒரு கடையில வச்சா பரவாயில்ல, இந்த கடையில வச்சுட்டு இப்ப அதுல இருந்து மீட்டெடுத்துக்கொண்டு இன்னொரு கடையில வச்சு இப்படி எல்லா கடையிலும் வச்சுக்கிறாங்க. எந்த கடையில ரிசீட் இருக்குன்ற ஒருத்தருக்கும் தெரியா. அப்படியான ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது. எங்களோட இறமையை கொண்டு போய் நாங்கள் வச்சிருக்கிறோம். அப்படி வச்சிட்டு காவல் காத்து கொண்டிருக்கிறோம் அப்படி என்ன சொல்லலாம். ஆனால் உண்மையில் நீங்கள் இதை பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு வியாபாரமாகி போய்விட்டது. எங்கள் இனத்தின் விடுதலை ஒரு வியாபார பொருளாக போய்விட்டது. ஆனால் அந்த தலைமுறை மெல்ல மெல்ல மறைந்து வருகிறது. அடுத்த தலைமுறை மெல்ல மெல்ல உயர்ந்து வருகிறது. எனவேதான் அந்த வியாபாரம் இப்போது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு கொண்டு வந்தது. இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தான் அது இல்லாமல் போய்விடும். சில சமயங்களில் பல ஆண்டுகள் கூட எடுக்கலாம். ஒரு விடுதலை போராட்டம் நான் இந்த பேரை மறந்து 80 வருடங்களுக்கு பிறகுதான் ஒருவர் மீண்டும் எழுந்தார். ஏனென்று சொன்னால் சில சமயங்களில் அப்படித்தான் ஒரு இனம் சில இனங்கள் இருக்கிறது உடனடியாகவே மீள்திறன் கொண்ட இனங்களாக. ஆனால் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் மீள்திறன் உள்ள இனமாக நாங்கள் மாறவில்லை. இவன் சிங்கள தேசத்தை கூட நீங்கள் பாருங்கள், சிங்கள தேசத்தை நீங்கள் பாருங்கள், தமிழர்களுக்கு எதிராக எந்த ஒரு நிலைப்பாட்டிலும் ஒற்றுமையாக நிற்பார். இந்தியாவுக்கு எதிரான எந்த ஒரு நிலைப்பாட்டிலும் ஒற்றுமையாக நிற்பார். சரத் பொன்சேகா என்ன சொன்னார்? இந்தியாவில் இருக்கிறவர்கள் இல்லை, இந்திய அரசியல்வாதிகள் எல்லாம் கோமாளிகள் என்று. அவங்க அப்படித்தான். அவங்க தங்கள் இனத்தை தன் இனத்தை உயர்வாக மதிப்பார். முதலாவது ரெஸ்பெக்ட். இப்ப மாஸ்டர் சூரிய போல டிசிப்ளின் முதலாவது முக்கியம். உங்களிடம் டிசிப்ளின் இருக்கொண்டு பார்த்தா, தமிழர்களிடம் டிசிப்ளின் இருக்கொண்டு பார்த்தா முதலாவது ரெஸ்பெக்ட் பண்ணணும். நீ உண்ட இனத்தை நீ மதிக்க வேண்டும். அதுதான் அந்த நிலை கூட இல்லாத ஒரு நிலை. அது ஒரு காலத்துல இருந்தது, கொண்டு வந்தார்கள். அது இப்போது அதுவும் அருகின ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. நீங்கள் கேட்டது போல இப்போதைக்கு இந்த நிலைமையை நாங்கள் எங்கு கொண்டு போவது, எல்லா கதவுகளும் எங்களுக்கு திறந்துதான் இருக்கிறோம். எல்லா அம்னஸ்டி இன்டர்நேஷனலாக இருக்கலாம், ஹியூமன் ரைட் வாட்சாக இருக்கலாம், ஆஸ்திரேலியா கவர்மெண்டாக இருக்கலாம், கனேடியா கவர்மெண்டாக இருக்கலாம், எல்லாம் திறந்திருக்கு. ஆனால் நாங்கள் எங்கேயோ அடிபட்டு கொண்டு நிற்கிறோம். சமூக வலைத்தளம், யூடியூப்புகள், டிக்டாக்குகள், இதுகள்ல அந்த எனர்ஜியை வேஸ்ட் ஆக்கி கொண்டு இருக்கிறார்கள். தங்கள் எனர்ஜியை தனது இனத்தை மறந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். நன்றி அரசர்களே. மாஸ்டர், நாங்கள் நிகழ்ச்சி என்று கொண்டிருப்போன்றும் நிறைவாக உங்களிடம் ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், அரசர்கள் நிறைய விடயங்களை கூறும்பொழுது, கதவுகள் திறந்திருக்கின்ற என்று கூறும்பொழுது, உள்நாடு மற்றும் எங்களுடைய சர்வதேச தளங்களில் இருக்கின்ற தமிழ் அரசியல் கட்சிகள், சிவில் அமைப்புகள் பொதுவான குறைஞ்சபட்சம் சின்னொரு திட்டத்தின் கீழ் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியதனுடைய அவசியம் என்ன என்று ஒரு முறை எங்களுடைய உறவுகளுக்கு வலியுறுத்த முடியுமா? அதற்காகத்தான் நாங்கள் இந்த வருஷ ஆரம்பத்துல வட்டுக்கோட்டை தீர்மானத்தை
மையமாக வச்சு இந்த ஆண்டை முன்னெடுங்கன்னு கேட்டு பார்த்தேன். ஆனால் பெருசாக அதுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல. ஏன்னு சொன்னால் வட்டுக்கோட்டை தீர்மானம் வட்டுக்கோட்டை தீர்மானம் தான் எல்லாத்துக்குமான சட்ட தன்மையை தர்றது. ஆனால் மற்றவங்கள் என்றால் அதை வச்சுக்கொண்டே எத்தனையோ விஷயங்களை செய்து கொண்டு போகலாம். அதாவது ஏன் எங்களால் நேர இருந்து கதைக்க முடியுது இல்லை. எல்லாரும் பின்னுக்கு நின்று கொண்டு ஒவ்வொருவரை பற்றி பேசிக்கொண்டிருக்கிற தன்மை இருக்கே தவிர நேர நாங்கள் நின்று கதைப்பமா இருந்தால் இந்த பிரச்சனையில 75% பிரச்சனை தீரும். ஏனென்றால் மறைந்திருந்து கல்லறிகிறன்றது ஈஸி, ஆனால் நேர உண்மையை பேசுறதுன்றது வெள்ள கஷ்டம். அதனால இளைய சமுதாயத்துக்குலாம் தன்மை இருக்குது. நீங்க இங்க இருக்க எல்லா பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா அதுக்கு தெரியாவிட்டால் ஐ டோன்ட் நோன்னு சொல்லுங்கள். என்ன விஷயத்தையும் நீங்க கேளுங்க. எப்பயாவது அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த அவங்க தலைட்டு கதைச்சதை காட்டுங்க பார்ப்போம். ஐ டோன்ட் நோ, புரிஞ்சுது. உனக்கு தெரியாதுன்னு சொல்லு. அதை விட்டு போட்டு தெரிஞ்ச மாதிரி காட்டாது. இப்ப இந்த வரலாற்று உங்களுக்கு சொன்னதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, கைவிட்டவற்றையெல்லாம் தூக்கி பிடிச்சு நிற்கிறீங்க. அது பயன்படுத்தப்பட்டு அது முடியாதுன்னு கண்டு பண்டாரநாயக்கவே தொடங்கி போட்டு பண்டாரநாயக்கவே சிங்கள மக்களுக்கு மத்தியில கொண்டு பண்டாரநாயக்கவே கவுட்டு போட்டு போன வரலாறு தான் வரலாறு. சரியோ, நீங்கள் இனி என்ன சொல்ல போறீங்க? நாளைக்கு சிங்களவனுக்கு கூட்டாட்சி என்றாலே போகும் பெறும். ஆனால் நாங்கள் கூட்டாட்சி என்ற சொல்ல பயன்படுத்தாமல் ஒற்றையாட்சிக்கு நாங்கள் சிலதை பெறுவோம். போய் போறீங்க, மாட்ட போறீங்க. அதுதான் நடக்க போகுது. ஆனா என்னன்னு சொன்னா, சட்டங்கள் இருக்குது, தெரியும். அங்க ரெண்டு ஒண்ணு பேச முடியாதுன்றதும் தெரியும், இல்லைன்னு இல்லை. ஆனா நீங்க அறிவார்ந்த ரீதியில பல விஷயங்களுக்காக கொண்டு போகலாம். அதுக்கேற்ற மாதிரியாக இவ்வளவு சட்ட அறிஞர்கள் இருக்கிறீங்க. ஒரு இயற்றப்பட்டிருக்கிற அந்த சொல்லாட்சிகளுக்குள்ள இல்லாமல் விடயங்களை சொல்லக்கூடிய அளவுக்கு எங்கள்கிட்ட ஆக்கள் இல்லாமல் இருக்கிறோம். அந்த சொல்லாட்சியை பயன்படுத்தாமலே நீங்க சொல்லலாம். இந்த மனங்கள் சொந்தமன்றது இந்த சட்டம் உங்களுக்கு தடை செய்யுது. அது உண்மையும் கூட. இந்த மன்னங்களும் சொந்தமன், இந்த மன்னங்களும் சொந்தமன் என்றது எந்த விதத்துல பிரிவினையாக வரும்? எந்த விதத்துல உங்களுக்கு 6வது திருத்தத்துக்கு எதிரானதா மாறும்? நான் இந்த மண்ணில நான் வாழப்போறேன்னு சொல்றேன். அந்த வாழ்க்கைக்கு எது தடையா இருக்கோ அதை அகற்ற வேண்டியது என்னுடைய பணி. அதை நான் ஜனநாயகரியா தான் செய்கிறேன். அது மாத்திரம் இல்லை, இந்த சிங்கள அரசாங்கம் இவ்வளவு கொடிய அரசாங்கம் என்று சொன்னால், ஆயுதங்கள் மௌனிக்கின்றன என்று அறிவிக்கப்பட்ட பிறகுதான் இந்த இன அழிப்பு மிக உச்சகட்டத்துக்கு போனது. அதை பற்றி யாராவது சொல்றீங்களா? ஆயுதங்கள் மௌனிக்கப்படுகின்றன என்றதோட ஆயுத எதிர்ப்பு நிறுத்தப்பட்டது என்பது உலகத்துக்கு தெரியும். ஆயுதங்கள் நிறுத்தப்பட்ட பிறகு அரசியலுக்களால ஜனநாயகத்துக்களால போகணும்ன்ற சூழ்நிலை வந்த பிறகுதான் பாதுகாப்பு வளையங்களுக்கு வாங்கோ என்று சொல்லி போட்டு கொண்டதும் நிர்வாணப்படுத்தினதும் பாலியல் வன்முறை செய்ததும் எப்ப நடந்தது? அதில் நடந்து கொண்டிருக்கையில் எந்த இடத்துல ஆயுத பிரயோகம் செய்யப்பட்டது? எந்த இடத்துல ஆயுதத்தால் எதிர்த்தார்கள்? ஆனால் அப்படி என்றால் நீங்கள் உலகம் முழுக்க சொன்னீங்கள் இந்த ஆயுத போராட்டம் வந்ததான் பிரச்சனைகளுக்கு காரணம் உண்டு. அந்த ஆயுத போராட்டம் இருந்த காலத்திலே இருந்த பாதுகாப்பை விட ஆயுதங்கள் மௌனிக்கின்றன சொன்னதன் பின்பு அந்த ஒரு கிழமை 2 கிழமைக்குள்ள கிட்டத்தட்ட முழு தமிழினமே இனப்படுகொலைக்கு உள்ளாகி உட்கட்டுமானங்கள்லாம் சேர்க்கப்பட்ட யாராவது மறக்க போறீங்களா? இது அந்த ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதுக்கு பின்பு நடந்ததா அல்லது ஆயுதங்களுக்கு முதல் நடந்ததா? ஆயுதங்கள் இருக்கைகள் ஏன் உங்களால் செய்ய முடியாம போனது? அப்ப அதிலும் கூட ஒரு பொறுப்பா சொல்றாரு. அதாவது மக்களுக்கு பேரொழி பெறாத எல்லா மக்களுக்கும், சரியா தமிழ் மக்களுக்கு இல்லை, சிங்கள மக்கள் இருந்தாலும் சரி, முஸ்லிம் மக்கள் இருந்தாலும் சரி, எல்லா மக்களுக்கும் பேரொழி பெறாத ஒரு நிலைக்கு வர வேண்டிய ஒரு தேவை வருகின்ற பொழுது எந்த ஆயுதத்தை பயன்படுத்தி, ஆயுதம் பயன்படுத்தப்பட்டது இனத்தை பயன்படுத்தப்பட்டது, அதை கூட எவ்வளவு கேவலப்படுத்துறீங்க. ஆயுதம் பயன்படுத்தப்பட்டது உயிரை பாதுகாக்கிறதுக்கும் உடைமைகளை பாதுகாக்கிறதுக்கும் நாளாந்த வாழ்வை பாதுகாக்கிறதுக்கும் பயன்படுத்தப்பட்டது. இந்த தேவைக்காக தான் பயன்படுத்தப்பட்டது. நாட்டை பிரிக்கிறதுக்காக ஆயுதம் பயன்படுத்தப்படவில்லை. நாட்டை பிரிக்கிறதுக்காக ஆயுதம் தூக்கப்படவும் இல்லை. என்னுடைய வாழ்வை பாதுகாப்பதற்கு, என்னுடைய உடைமைகளை பாதுகாப்பதற்கு, என்னுடைய உயிரை பாதுகாப்பதற்கு இனங்காணக்கூடிய அச்சம் தோற்றுவிக்கப்பட்ட சூழலில் அது சர்வதேச சட்டங்களுக்குள்ள ஏற்புடைய செயல். அப்ப இந்த உண்மைகளை எல்லாம் இந்த முள்ளிவாய்க்கால் வருகின்ற பொழுதெல்லாம் என்ன நடக்குது என்று சொன்னால், அங்கு கையாளப்பட்ட முறைமைகள் எவ்வாறாக சர்வதேச சட்டங்களை நியாயப்படுத்தி கையாளப்பட்டது. எங்களுடைய உயிரிழப்பு ஏற்பட்டாலும் நாங்கள் சர்வதேச சட்டங்களை பேணுவோம்ன்ற நிலை இருந்தது. அங்க அந்த நேரத்துல தாந்தொண்டித்தனமாக கையில இருந்த ஆயுதங்களை பயன்படுத்தி இருந்தால் மிகப்பெரிய சேதம் மற்ற மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த ஆயுதம்
ஆயுதத்தை நீங்க எப்படியும் பயன்படுத்தலாம். அப்படி நடந்ததா? இல்லையே. இவ்வளவெல்லாம் இந்த உண்மைகளை பேசுகிறதுக்கு தான் சொல்றோம். நீங்க உண்மைகளை பேசுங்க. உண்மைகளை பேசினால் புரியும். இன்றைக்கு ஈரான் இவ்வளவெல்லாம் அமெரிக்கா உட்கட்டுமானங்களை அழிச்சு அவங்களுக்கு நியாயமான உயிரிழப்பு தான் எல்லாம் செய்தாலும் கூட அந்த உயிரிழப்புகளை பற்றி அந்த உட்கட்டுமானங்களை அழிச்சை பற்றி கதைக்கிறாங்க. இல்ல, இவ்வளவு காசு நீ நட்டப்படுத்தி இருக்க காசத்தான் அவர் கூட செய்யலாம இருக்குது. இவ்வளவு பேர் நீ தேவையில்லாமல் இவ்வளவு செய்திருக்கிறான்னு சொல்லி அந்த மாதிரியா கொண்டு போறாங்களே தவிர, நீ எங்களை சுட்டு போட்டாய் அழிச்சு போட்டாய் நாங்க திருப்பி சொல்றோம், சிறுப்பிகளை அழிக்கிறோம். தயவு செய்து இதுல காட்சி கொண்டு நேரம் போயிடும். நான் சொல்றேன் என்னென்றால், இது 54வது ஆண்டு முடிஞ்சிருக்கிற நிலையில என்றாலும் உங்கள்கிட்ட இறமை இருக்கின்றதை உங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த அதுக்காக தான் இறமை மீண்டுட்டு உண்மையிலே சிங்களவன் கொண்டாடும் அப்பளாரும் நாங்கள் கொண்டாட வேண்டிய நேரம். ஏனென்றால் சிங்களவன்ட்ட பிரித்தானியாட்ட இருந்த எங்களோட இறமை எங்கள்கிட்டே வந்துட்டு போமா இல்லையா? அதுக்கப்புறம் நாங்களே எங்களை இறமையை முன்னெடுத்து கொண்டு போறது தானே நடைமுறை அரசு நிறுவினோம். அந்த இறமை எங்கள்கிட்ட 72ஆம் ஆண்டு மே மாசம் 22ஆம் தேதி வந்திருக்காவிட்டா நடைமுறை அரசு கடைசி மட்டும் வந்திருக்க முடியாது, செய்யவும் முடியாது, ஒரு சட்ட தன்மையும் பெறாது. அப்ப இந்த நாளை எந்த ஒரு உங்களுக்கு துன்பம் தர்றதையும் உங்களுக்கான ஆற்றலாக மாத்துறதான் வரலாறு. துன்பம் தர்றது ஆற்றலாக மாத்திரம். இப்ப அறுவை சிகிச்சை போனீங்கள்ட்ட அறுவை சிகிச்சை தோலை வெட்டுற வேலை தான், உடம்பை அறுக்கிற வேலை தான், வேதனை தர்ற வேலை தான். ஆனா அந்த அறுவை சிகிச்சையை ஒரு உயிரை பாதுகாக்கிறதுக்கானதான் மாத்திரதான் அறுவை சிகிச்சை எல்லாரும் போய் செய்கிறோம். அப்ப என்ன எனக்கு சொல்றது, தயவு செய்து இந்த உண்மையில இப்ப அரெஸ்ட் ஒரு விஷயம், மிக முக்கியமான விஷயம் என்னென்றால், எங்களுடைய மக்களை, எங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கு. நாங்க ஒரு வீட்டு பிள்ளையர், எங்களுக்கு நாங்க அடிபடுவோம், கட்டிப்பிடிப்போம், கொஞ்சுவோம். என்ன சொன்னா நாங்க ஒரு குடும்பம், ஈழத்தமிழ் குடும்பம், யாருமே மறக்க முடியாது. கோவம்பரைக்குல அண்ணனோட தம்பி கத்துறதும் இருக்குது, ஒரு அண்ணன் தம்பியை கட்டி பிடிக்கிறதும் இருக்குது, தம்பியை அடிச்சு போட்டா தூக்கொண்டு போறதும் இருக்குது, அண்ணன் அடிச்சு போட்டா மன்னிச்சு கொண்டு ஓடுறதும் இருக்குது. ஆனா தயவு செய்து பிறநாட்டு அரசியல்வாதிகள், பிறநாட்டு தலைமைகள் எங்களுக்குள் நடனம் ஆடுகிறதை தயவு செய்து நிறுத்துங்க. இதாலதான் மிகப்பெரிய சிக்கல். தேசிய தலைவர் எந்த ஒரு பிறநாட்டவர் என்றாலும் தன்னுடைய மக்களை விட மண்ணை விட மதித்ததோ அல்லது அவரோட சொல்ல கேட்டு நடந்ததோ இருக்குதா? அப்படி நடந்திருந்தா எப்பயும் அவங்களோட மண் காலியாகி இருக்கு. இன்றைக்கு ஹமாஸ்ல நடந்த விளையாட்டு எப்பயும் நடந்து முடிஞ்சிருக்கும். அங்க இன்றைக்கு ஹமாஸ்ல நடந்த விளையாட்டு எப்பயும் நடந்து முடிஞ்சிருக்கும். தேசிய தலைவர் வெளிநாடுகளை நம்பி இருந்தா அவர் அந்த நேரத்துல என்ன மாதிரியாக என்னுடைய மக்கள் நிற்கிறார்கள், என்னுடைய மக்கள் எப்படி பாதுகாக்கிறது, மக்கள் தானே பாதுகாத்தார்கள். எல்லாரும் அமைப்புல இருந்தாக்களுக்கு உணவு கொடுத்தது ஹோட்டல்ல இருந்த உணவு வந்தது. ஒவ்வொரு ஏழையும், ஒவ்வொரு தொழிலாளியும், ஒவ்வொரு மாணவனும் தன்னுடைய கையால தயாரித்து கொடுத்த உணவு. அது மாத்திரம் இல்ல, குருக்கள் கூட தயாரித்து கொடுத்துதான் பஸ்டியா அவங்க சுற்றி கொண்டதே சாப்பாடு பின்டாக சுட்டுக் கொண்டவங்க. சரியா? இந்த உண்மை உணர்வு நாங்கள் எங்களுக்கு இந்த சோசியல் மீடியால மவுஸ் இருக்குன்னு போட்டு ஏஐக்களால நீங்க என்னத்தையும் போடலாம், போட்டு அடிச்சு தள்ளி கொண்டு போகலாம். அதை விட்டு போட்டு வரலாறு திரும்பி பாருங்க எப்படி எல்லாம் நடந்திருக்குதுன்னு சொல்லி. ஏன் எங்கள்கிட்ட உரிமையை நாங்களே இழக்கிறோம். உரிமை எங்கள்கிட்ட வந்த படம் எங்கள்கிட்ட இறமையிலே என் சிவங்காட்ட இறமை இருக்குன்னு ஓடித்திருக்கீங்க. என்னட்ட இறமை இருக்கு, வேணும்டா என்னட்ட பேச வேண்டியதானே இருக்கு. சொல்ல வன்னிக்கு கூப்பிட்டது எங்களோட நாங்கள் உங்களோட பேசுவோம்னு சொன்னவங்க. அதே மாதிரி நோர்வேல இறங்கேக்கல 2 வகைக்கும் ஒரே மாதிரியாக ரெட் கார்பெட் விரிச்சு ஒரே மரியாதை செய்ய மாட்டேன், வரமாட்டோம் தான் செய்வாங்க. ஏன் உங்களுடைய இனத்துடைய தன்மானத்தை உங்களுக்கு கிடைச்சதை ஏன் இழக்கிறீங்க? எங்கள்கிட்ட இந்த ஊடகத்தை எப்படி சிதறடிச்சோம்? எங்கள்கிட்ட இந்த கல்வி முறைகளை உலகம் முழுக்க ஒரு பாடத்திட்டத்துல வேலை செய்யறதுதான் கல்வி. இன்றைக்கு 3 பாடத்திட்டத்துல கல்வி வேலை செய்ய போறீங்க. என்னப்பா இது, என்ன நடத்துறீங்க? எல்லாமே வர்த்தகமா போய் கொண்டிருக்கு. கோயில் அப்படி இன்னைக்கு இங்க இருக்கிற சீக்கிய சமுதாயம் மிகப்பெரிய எங்களை விட எவ்வளவு காலத்துக்கு வந்தவங்க. அவங்களுக்கு இருக்கிற கோயில் எண்ணிக்கை பாருங்க, இவ்வளவு பலமா இருக்குன்னு பாருங்க. குஜராத்துக்காரர் பாருங்க எவ்வளவு பலமா இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு நான் நினைக்கிறேன் லண்டன்ல இன்னும் கொஞ்ச காலம் போனா அங்க அந்த வைரவர்மால ஒரு சந்தியிலும் இருக்குமா அப்படின்னா நான் நினைக்கிறேன் லண்டன் முழுக்க கோயில் வந்தாலும் வந்துடும். குறை சொல்ல அதுல பலன் என்ன? நன்றி நன்றி மாஸ்டர். இந்த விடயங்களை கற்றுக்கொண்டு அதிலிருந்து இந்த பாடங்களை கற்றுக்கொண்டு எங்களுடைய இனம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற அந்த நம்பிக்கைத்தான் வாரம் தோறும் நாங்கள் இந்த உரையாடலை நடத்தி கொண்டு வருகின்றோம். அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் என்ற அந்த நம்பிக்கையோடு
இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியை தொடர்ந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த தமிழறிஞர் முத்தாய்வாளர் ஃபட்மார் மாஸ்டர் அவர்களுக்கும் பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கு நன்றி கூறி தனாஞானி இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். நன்றி வணக்கம் மாஸ்டர் அவர்களே. நன்றி வணக்கம் அரசு அவர்களே. நன்றி வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.